So hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா some tips to learn English. So if you are a beginner, I'm going to give you some tips to learn English. So இப்பதான் நீங்க இங்கிலீஷ் கத்துக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? So இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும்னு தெரியல. So என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணனும் அப்படினு தெரியல. அப்படின்ற பட்சத்துல I'm going to give you some tips. So those tips will help you to learn English. ஓகேவா? So அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோ பார்த்து பிடிச்சிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் டிப், ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லேர்ன் காமன் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ லேர்ன் காமன் வேர்ட்ஸ் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் அப்படிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ காமனான வேர்ட்ஸ், ஸோ நீங்கள் அடிக்கடி அந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட சில காமனான வேர்ட்ஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ தோஸ் வேர்ட்ஸ் வில் ஹெல்ப் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஸோ சில காமனான வேர்ட்ஸ், ஓகேவா, நம்ம அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான வேர்ட்ஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணணும். ஸோ அது மாதிரி ஐ ஹாவ் சம் 50 வேர்ட்ஸ். ஸோ அது மாதிரியான ஒரு 50 வேர்ட்ஸ் ஐ ஹாவ் ரிட்டன் ஆன் த போர்ட். ஸோ நான் போர்டில் அது மாதிரி ஒரு 50 வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஸோ நீங்கள் அடிக்கடி நீங்கள் இப்போ ஒரு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா யூ கேன் see any one of these words in that sentence. ஸோ ஒரு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு வேர்டாவது அந்த சென்டென்ஸில் இருக்கும். ஸோ அப்படியான வேர்ட்ஸ் தான் ஐ எம் ஹேவிங் ஹியர். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் எடுத்துக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ்க். ஸோ ஆஸ்க் அப்படிங்கிறது ஸோ கேட்கறது. ஓகேவா? ஸோ கேட்கறதுக்கு ஆஸ்க். பி, பீனா என்னது? இரு. பிகம், பிகம்னா ஆவது. ஸோ ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர். ஹி பிகேம் சேட், அவன் சோகமாயிட்டான். நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஓகேவா? பிகின். ஸோ பிகின் அப்படின்னா ஸ்டார்ட் பண்றது, ஸோ ஆரம்பிக்கிறது. ஸோ பிகின். கால். தீஸ் ஆர் இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ஸ்ல நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ கால் அப்படின்னா அழைத்தல், கூப்பிடுதல். ஓகேவா? கூப்பிடுறதுக்கு கால். கேன், கேன் அப்படின்னா முடியும். ஸோ முடியும்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கம். கம் அப்படின்னா வா. ஸோ வருதலுக்கு கம். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ குட். குட்னா என்ன? கேனோட பாஸ்ட் டென்ஸ். ஸோ குட்னாலும் முடியும் அப்படின்ற மீனிங் தான். ஓகேவா? டூ. டூனா செய்தல், பண்ணுதல். ஒரு விஷயம் பண்ணுறோம், செய்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு டூ. ஃபீல். ஃபீல்னா உணர்தல். ஸோ நம்ம உணர்வோம் இல்லையா? அது ஃபீல். ஃபைண்ட். ஃபைண்ட் அப்படின்னா கண்டுபிடித்தல். ஓகேவா? பார்த்தாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. ஃபைண்ட். கெட் அப்படின்னா பெறுதல். ஐ காட் 100 மார்க்ஸ். 100 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன், பெற்றிருக்கிறேன். ஸோ அந்த மீனிங்ல கெட். கிவ் அப்படின்னா கொடுத்தல். கிவ்னா என்னது? கொடுத்தல். கோ. கோனா போறது. கோ. ஹாவ். ஹாவ்னா நம்ம கிட்ட இருக்கிறத சொல்றதுக்கு ஹாவ். ஐ ஹாவ் 2 பென். என்கிட்ட 2 பேனா இருக்கு. ஸோ என்கிட்ட என்ன இருக்கு, நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு ஹாவ். ஓகேவா? ஹியர். ஹியர் அப்படின்னா கேட்கறது. ஓகேவா? ஹெல்ப். ஹெல்ப்னா உதவி. கீப். கீப்னா வச்சுக்கிறது. கீப் த பென் தேர் அப்படின்னா அந்த பேனாவை அங்க வை. ஸோ கீப் அப்படின்னா வைத்திருத்தல். ஓகேவா? நோ. நோனா தெரியும். ஸோ இந்த நோங்கிறத நம்ம நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நோ. லீவ். லீவ்னா போறது. லீவுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்கும். அது என்னன்னா விடுப்பெடுத்தல். ஸோ லீவ் போடுறேன், லீவ். அதுவும் லீவ் தான். ஸோ ஒரு இடத்த விட்டு கிளம்புறது, அதுக்கும் லீவ் தான். ஓகேவா? ஸோ லெட். லெட்னா விடு. ஸோ அது அங்கேயே இருக்க விடு. ஓகேவா? அப்படிலாம் சொல்ல என்ன வீடு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது லெட். ஓகேவா? லைக். லைக்னா இதுக்கும் 2 மீனிங் இருக்கு. ஸோ ஒன்று பிடிக்கிறது. ஸோ எனக்கு பிடிக்கும், ஐ லைக் சாக்லேட், எனக்கு சாக்லேட் பிடிக்கும். ஸோ அதுவும் லைக் தான். இன்னொன்று லைக் யூ அப்படின்னா ஒன்று மாதிரி. ஸோ மாதிரி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கும் லைக். ஓகேவா? ஸோ லிவ். லிவ்னா வாழுதல், வாழ்றது. நான் இங்கே வாழ்றேன், நான் இங்கே வசிக்கிறேன். ஸோ லிவ். லுக். லுக் அப்படின்னா பார்க்கறது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தெரியும். மேக். மேக்னா ஒரு விஷயத்த பண்றது, ஒரு விஷயத்த செய்யறது. ஸோ மேக். மே. மேனா இருக்கலாம். ஸோ நடந்தாலும் நடக்கலாம். கூடும் அப்படின்னா சொல்லுவோம், இருக்கக்கூடும் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு மே. மீன். மீன்னா என்ன அர்த்தம். ஸோ ஐ டிடன்ட் மீன் தட். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நம்ம எந்த அர்த்தத்தில் சொல்ல வரோம் அப்படிங்கிறத மீன்ற வேர்டு யூஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். ஸோ மைட். மைட்னாலும் மேவோட பாஸ்ட் டென்ஸ். அதுவும் இருக்கலாம். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த ஒரு விஷயம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு மைட். மூவ். மூவ்னா நகர்தல். நீட் அப்படின்னா தேவை. ஓகேவா? பிளே. பிளேனா விளையாடுதல். புட். புட்டுனா புட் த பென் தேர் அப்படின்னா அந்த பேனாவை அங்கே போடு. புட் அப்படின்னா போடுதல். ஓகேவா? ரன். ரன்னுனா ஓடுதல்.
சே சேனா சொல்லுதல், ஓகேவா, சொல்றது. சி சீனா பார்த்தல், ஓகேவா, பார்க்கறதுக்கு சி. சீம் சீம் அப்படின்னா தோன்றது, எனக்கு இப்படி தோணுதே அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது சீம். ஷுட்னா வேண்டும், ஸோ இது கண்டிப்பா பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த இடங்கள்ல ஷுட் யூஸ் பண்ணுவோம். ஷோனா காமித்தல், ஸோ ஃபேஸை காமி, ஷோ யுவர் ஃபேஸ் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது காமித்தல். ஸ்டார்ட்னா லைக் பிகின், ஆரம்பித்தல், ஸோ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட். டேக்னா என்ன, எடுத்தல், எடுத்துக்கோ, டேக், ஓகேவா. டாக்னா பேசுறது, ஸோ பேசுதல். டெல்னாலும் சொல்லுதல், லைக் சே டெல், ஓகேவா. ஸோ பட் தேர் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ வேர்ட்ஸ், அதாவது நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம், ஓகேவா. ஸோ திங்க்னா யோசித்தல், ஓகேவா. ட்ரைனா முயற்சி செய்தல். டர்ன் அப்படின்னா திரும்புதல். யூஸ்னா பயன்படுத்துதல். வாண்ட்னா விரும்புதல், எனக்கு வேணும், எனக்கு அது வேணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ வாண்ட். வில் நான் பண்ணுவேன், நான் செய்வேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ ஐ வில் டூ இட், அதை பண்ணுவேன். வில் பவர், நம்மளால முடியும், நம்ம செய்வோம் அப்படிங்கிறத சொல்றது வில். ஒர்க் அப்படின்னா வேலை, ஸோ வேலை, ஒர்க். வுட் அப்படின்னா ஸோ வில்லோட பாஸ்ட் வுட், நான் செய்வேன், நான் செஞ்சிருப்பேன், இதுக்கெல்லாம் வுட், ஓகேவா. ஸோ I have given 50 words here. Like this, there are many words. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, ஸோ சர்ச் பண்ணுங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இது மாதிரி காமனான வேர்ட்ஸ், சிம்பிளான வேர்ப்ஸ், ஆக்ஷன் வேர்ட்ஸ் கூட நீங்க லேர்ன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் காமனான வேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகேவா. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டிப். ஸோ வாட் இஸ் தட், லேர்ன் காமன் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, காமனா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற வேர்ட்ஸ், நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க, ஓகேவா. ஸோ ஹியர் இஸ் த டிப் நம்பர் 2. So tip number 2 is, you don't need perfect grammar. So yes, you heard it right. You don't need perfect grammar. So perfect grammar தெரிஞ்சாதான் நம்மளால இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிறது ட்ரூ கிடையாது, ஓகேவா. ஸோ பேசுறதுக்கும், ஸோ நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கும் ஸோ கிராமருக்கும் சம்பந்தம் இல்லை, ஓகேவா. ஸோ கிராமர் இஸ் நத்திங் டு டூ வித் ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஓகேவா. ஸோ இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, ஸோ ஃபாரின் அப்ராட் போவாங்க, ஸோ அவங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க, but they speak English. So how is it possible? Because they listen. So they listen, English பேசுறவங்கள அவங்க listen பண்ணுவாங்க, ஓகேவா. So that is how they speak English. அவங்களுக்கு கிராமர் தெரியுமா? So no, they don't know grammar, but they speak English. They speak good English. So how is it possible? Because they listen, okay. So they listen a lot. They are surrounded by the English speaking people. So English பேசுறவங்க கூட அவங்க இருப்பாங்க, ஓகேவா. So that is how they started speaking English. So அது மாதிரி தான் கிராமருக்கும், ஓகேவா, ஸோ இங்கிலீஷ் பேசுறதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ பட் நம்மளுக்கு கிராமர் வேணும் தான், ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து சூப்பராக ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா கிராமர் தெரிஞ்சாதான் நம்மளால பேச முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நம்ம கிராமர் தெரியும், ஸோ பேசிக் கிராமர்ஸ், ஸோ பேசிக்கான கிராமர்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கும் இங்கிலீஷ் பேச நம்ம கிராமர் கற்றுக்கிட்டு தான் நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, ஓகேவா. ஸோ நீங்கள் லிசன் பண்ணணும் நிறைய, அதை நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டிப், ஓகேவா. ஸோ டிப் நம்பர் 2 இஸ், you don't need perfect grammar to speak English. ஓகேவா, பெர்ஃபெக்ட்டான கிராமர் இருந்தால் தான் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிறது கிடையாது, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் டிப், in English there are 12 verb tenses, ஓகேவா. ஸோ in English there are 12 tenses. ஸோ நீங்க அந்த 12 டென்சஸையும் லேர்ன் பண்றது அப்படிங்கிறது சில பேருக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க அதெல்லாம் மைண்ட்ல போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் 3 சிம்பிள் டென்சஸை லேர்ன் பண்ணணும், ஓகேவா. ஃபர்ஸ்ட் 3 பேசிக்கான டென்சஸ், ஸோ அதை நீங்க லேர்ன் பண்ணாலே போதும். ஸோ அதுல நீங்க ஒன்ஸ் யூ ஆர் கான்ஃபிடென்ட் இன் தோஸ் 3 verb tenses, you can go with other tenses, ஓகேவா. ஸோ those 3 tenses are simple present, simple past, simple future. So these are the important tenses, basic tenses, ஓகேவா. ஸோ இந்த 3 tenses தான் பேசிக். ஸோ இதை தெரிஞ்சாலே more than enough. இதுல நீங்க கான்ஃபிடென்ட்டா, இதுல நீங்க பெஸ்டா இருந்தீங்கன்னா தான் ஸோ நெக்ஸ்ட் டென்சஸ்லாம் லேர்ன் பண்றது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணும்போது பேலன்ஸ் இருக்கிற அந்த 9 டென்சஸையும் நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஓகேவா. ஃபோக்கஸ் பண்ணி இந்த 3ல நீங்க நல்லா சூப்பரா நீங்க பேஸ்மெண்ட், இதுதான் பேஸ்மெண்ட். ஸோ இதை நீங்க சூப்பரா லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்க நெக்ஸ்ட் போகலாம், ஓகேவா. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் இங்க, ஸோ ஓவராலா சொல்றேன். சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படின்னா ஐ பிளே எவ்ரிடே. ஸோ ஐ பிளே ப்ரெசன்ட், இப்போ நான் தினமும் ஐ பிளே, நான் விளையாடுறேன், எவ்ரிடே அப்படின்னு தினமும். ஸோ ப்ரெசன்ட் நான் தினமும் விளையாடுறேன், ஸோ இப்போ நான் டெய்லி விளையாடிட்டு இருக்கேன். ஐ பிளே எவ்ரிடே, ஸோ இப்போ ப்ரெசன்ட்ல நடந்துட்டு இருக்குது. ஸோ தட் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட், ஓகேவா. ஸோ ஐ பிளே எவ்ரிடே. சிம்பிள் பாஸ்ட், ஓகே. ஸோ இப்போ நடக்கிறது சொல்றது ப்ரெசன்ட். ஸோ சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னா எஸ்டர்டேவா இருக்கலாம், டே பிஃபோர் எஸ்டர்டேவா இருக்கலாம், ஸோ லாஸ்ட் மந்த்தா இருக்கலாம், லாஸ்ட் இயரா இருக்கலாம், ஓகேவா. ஸோ 2020 இருக்கலாம், 2000 இருக்கலாம். ஸோ இன்னைக்கு முடிஞ்சு இதுக்கு முன்னாடி நடந்த பிஃபோர், பாஸ்ட்னா பிஃபோர். ஸோ இன்னைக்கு முடிஞ்சு இதுக்கு பிஃபோர் நடந்த எல்லாமே
பாஸ்ட் தான். ஓகேவா? சொன்னா நேற்று விளையாடினேன். ஐ பிளேட் எஸ்டர்டே. ஸோ இந்த பிளேங்கிறது பாஸ்ட்ல பிளேட். ஓகேவா? ஸோ ஐ பிளேட் எஸ்டர்டேனா நேற்று விளையாடினேன். ஓகேவா? நம்ம முன்னாடி நடந்ததை பத்தியும் பேசுவோம் இல்லையா? நம்ம இப்போ நடந்துட்டு இருக்கிறத பத்தி பேசுவோம். லைக்வைஸ் நம்ம முன்னாடி நடந்ததையும் பத்தி பேசுவோம் இல்லையா? அப்படியே நம்ம முன்னாடி நடந்ததை பத்தி பேசுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டென்ஸ் தான் சிம்பிள் பாஸ்ட். ஓகேவா? ஸோ அது நேற்று நடந்ததா இருக்கலாம். ஐ பிளேட் லாஸ்ட் மந்த். ஸோ அதுவும் பாஸ்ட் தான். ஸோ அங்கெல்லாம் பிளேடு தான் வரும். ஓகேவா? ஸோ இடி ஜஸ்ட் சிம்பிள். மோஸ்ட் ஆஃப் த வேர்ப்ஸ் நம்ம என்ன சேர்ப்போம்? இடி சேர்ப்போம். பாஸ்ட்டுக்கு இடி தான் சேர்ப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிள் ஃபியூச்சர்னா என்ன? ஸோ இன்னைக்கு முடிஞ்சிட்டு இதுக்கு பிஃபோர் நடந்தது நம்ம பாஸ்ட்னு சொன்னோம். ஸோ இதுக்கு அப்புறம் ஆஃப்டர், இன்னைக்கு அப்புறம் நடக்க போற எல்லாமே ஃபியூச்சர் தான். ஸோ அது நாளைக்கா இருக்கலாம், டே ஆஃப்டர் டுமாரோவா இருக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் இயரா இருக்கலாம், நெக்ஸ்ட் மந்த்தா இருக்கலாம், ஓகேவா? ஸோ 2050 இருக்கலாம். அது எல்லாமே ஃபியூச்சர். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போறதை பத்தி நம்ம பேசுறதுக்கு நம்ம யூஸ் பண்ற டென்ஸ் தான் சிம்பிள் ஃபியூச்சர். ஓகேவா? ஸோ நான் நாளைக்கு விளையாடுவேன். இன்னைக்கு விளையாடுறது ஐ பிளே எவ்ரிடே. நான் இப்போ டெய்லி விளையாடுறேன். ஐ பிளே எவ்ரிடே. நான் நேற்று விளையாடுனேன். ஐ பிளேட் எஸ்டர்டே. ஸோ நாளைக்கு விளையாட போறேன். நாளைக்கு நான் விளையாடுவேன். ஐ வில் பிளே டுமாரோ. ஓகேவா? ஸோ இங்க பிளேக்கு முன்னாடி வில் சேர்க்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ ஐ வில் பிளே டுமாரோனா நாளைக்கு விளையாடுவேன். ஓகேவா? ஸோ இதான் இந்த 3 டென்ஸையும் நீங்க லேர்ன் பண்ணாலே போதும் உங்களுக்கு பேசிக்ல. ஓகேவா? ஸோ பேஸ் பண்ணி நீங்க ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. ஒன்ஸ் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் பேசிக், ஸோ யூ கேன் கோ வித் அதர் 9 tenses. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் here is the tip number 4. So that is start with small amount of listening. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ லிசன் பண்றது தான் பேசுறதுக்கு இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். ஸோ நம்ம எடுத்த உடனே ஒரு மூவியை உட்காந்து 2 hours ஒரு மூவியை உட்காந்து நம்ம பார்க்குறோம். will it be helpful? no. ஸோ நம்ம என்னதான் ஆகும்? நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டும் ஆகாது. ஸோ நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த மூவியை உட்காந்து 2 hours பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்? என்னடா இது இவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஸோ இங்கிலீஷே வேணாம் அப்படின்னு தோணிடும். ஓகேவா? ஸோ நீங்க ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டைம்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ தட் கேன் பி 10 seconds to 1 minute. 10 செகண்ட் இருந்து 1 minute இருக்கிற வீடியோலாம் சூஸ் பண்ணி, ஓகேவா? ஸோ நீங்க லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் லிஸ்னிங் டு கிட் ஸ்டோரிஸ். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான சென்டென்சஸாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு அதை நீங்க லிசன் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கும். ஸோ உங்களுக்கு அது கொஞ்சம் தெரிஞ்சதா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால உங்களுக்கு வந்து போர் அடிக்காம இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு என்னடாது அப்படின்னு உங்களுக்கு தோணாம இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க கிட் ஸ்டோரிஸ்லாம் லிசன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு இல்லையா? ஸோ நீங்க ஸ்மால் வீடியோஸ்லாம் நீங்க சூஸ் பண்ணி லிசன் பண்ணுங்க. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ எடுத்த உடனே ஒரு மூவி 2 hours உட்காந்து நீங்க லிசன் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும், இல்லை என்னடா அது கஷ்டமா இருக்கு வேணாம் அப்படின்லாம் தோணும். ஓகேவா? ஸோ நீங்க ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லிசனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ மை டிப் இஸ் டு லேர்ன் கிட்ஸ் ஸ்டோரிஸ். ஓகேவா? கிட்ஸ் ஸ்டோரிஸ்லேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய சேனல் இருக்கு யூடியூப்ல. ஸோ கிட்ஸ் ஸ்டோரிஸ்க்கு நிறைய சேனல் இருக்கு. ஸோ நீங்க அதெல்லாம் லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஹியர் இஸ் த 5th tip, that is learn English for daily life. ஸோ நம்ம டெய்லி லைஃப்காக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும். ஸோ தட் இஸ் இப்போ நீங்க ஃபேமிலி வேர்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி வேர்ட்ஸ். ஸோ இங்கே ஃபேமிலிஸ்குள்ள நீங்க என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க? ஸோ ஃபேமிலி ரிலேட்டட் வேர்ட்ஸ்லாம் நீங்க லேர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபேமிலி ரிலேட்டட் சென்டென்சஸ்லாம் நீங்க லேர்ன் பண்ணலாம். ஸோ அடுத்து ஒர்க் வேர்ட்ஸ். ஸோ ஒர்க் ரிலேட்டட் நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களோ அது ரிலேட்டடான வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ் லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரொட்டீன் வேர்ட்ஸ், ரொட்டீன் சென்டென்ஸ். நான் மார்னிங் இத்தனை மணிக்கு எந்திரிச்சேன், அதுக்கப்புறம் இது பண்ணலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது சம்பந்தமான வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ்லாம் லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வெதர். ஸோ இன்னைக்கு ஹாட்டா இருக்கு, இன்னைக்கு வெயிலா இருக்கு, டுடே இஸ் ஹாட். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கோல்டா இருக்கு, the weather is cold, குளிரா இருக்கு. ஸோ இது மாதிரி இந்த வெதர் ரிலேட்டட், ஸோ நம்ம டெய்லி லைஃப்ல நம்மளுக்கு என்னென்னலாம் யூஸ் ஆகும் அப்படின்ற சம்பந்தமான சென்டென்சஸ். ஓகேவா? ஸோ அது சம்பந்தமா லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டெய்லி பேசுறதுக்கு, ஸோ தட் நீங்க என்ன பண்ணுவீங்க? டெய்லி பேசுவீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க டெய்லி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க சூப்பரா இங்கிலீஷ்ல பேச ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஒன். ஸோ மை லாஸ்ட் டிப் இஸ் ரிவ்யூ அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ நீங்க இப்போ இன்னைக்கு நீங்க ஒரு லேர்ன் பண்றீங்க அப்படின்னா, ஸோ அதை நீங்க ரிவ்யூ பண்ணணும், அதான் டெஸ்ட் பண்ணணும். ஸோ அது எந்த அளவு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்க ரிவ்யூ பண்ணணும், ப்ராக்டிஸ். ஸோ அதான் இப்போ நீங்க ஒரு கிராமர் பண்ணி லேர்ன் பண்றீங்க அப்படின்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நீங்க ஒரு வேர்டு நீங்க லேர்ன் பண்றீங்க, நீங்க ஒரு வேர்டு லேர்ன் பண்றீங்கன்னா அதை நீங்க யூஸ் பண்ணணும். அடிக்கடி எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா நீங்க அந்த வேர்டை உங்களோட டெய்லி கான்வர்சேஷன்ல யூஸ் பண்றீங்களோ, ஸோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களால சூப்பரா இங்கிலீஷை ஈஸியா சீக்கிரமா பேச முடியும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டுடே ஐ ஹவ் given you important 6 tips to learn English for beginners. ஸோ நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா இந்த 6 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ சூப்பரா இங்கிலீஷை பேசி கலக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி நான் சொன்ன
த்ரீ டென்சஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நான் கிராமர் படிச்சாதான் நம்மளால இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் போக 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 லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் லைக் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜ்ல காமிக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கும் மோட்டிவேட்டடா இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.